வணக்கம் my dear friends. Fine my dear friends, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கவுண்டர் டிசைன் பார்த்தோம். கவுண்டிங் சீக்வன்ஸ் எப்படி வந்து ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்னு சொன்னால் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். அதில் வந்து நமக்கு we understood that T flip flop tend to be a natural choice. ஏன்னா அது டாகுல் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு வாட்டி இன்புட் வரும்போதும் கிளாக் வரும்போதும் டி ஃபிளிப் ஃப்ளாப் டாகுல் ஆகிட்டே இருக்கும். 0 இருந்தால் 1 ஆகும், 1 இருந்தால் 0 ஆகும். அப்படிதானே கவுண்டிங் சீக்வன்ஸே வரும். அதனால டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் சாய்ஸாக தெரிஞ்சிச்சு. ஆல்சோ வி மென்ஷன் இந்த லாஸ்ட் கிளாஸ் தட் தெர் இஸ் நோ ஃபார்மல் ப்ரொசீஜர் நம்ம அடாப்ட் பண்ண போகிறது இல்லை நேற்று அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் தெர் இஸ் அ ஃபார்மல் ப்ரொசீஜர், அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? நாம போன கிளாஸ் பார்த்தது ஒரு லாஜிக் பிஹைண்ட். ஒரு டி ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு நேச்சுரல் சாய்ஸாக தெரியுது, அதை வச்சு எப்படி ஒரு கவுண்டிங் சீக்வன்ஸை பண்ணலாங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு வந்துருச்சு. பட் ஒரு ப்ரொசீஜர் எந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர் டிசைன் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபார்மல் ப்ரொசீஜர் வில் பி ஹெல்ப்ஃபுல். I will not say this is formal procedure. The procedure itself is also a common sense, natural choice மாதிரி வரும். So we'll go to design of counters today again. So counters, அதில் will make ourselves confined to the design of synchronous counter. synchronous counterனா என்ன நேற்று பார்த்தோம் இல்லையா? கிளாக் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்யூர்ட், எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்க்கும் கிளாக் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் synchronous counter. We'll see the design of synchronous counter and by using the formal procedure which we have. Okay, the procedure is not something unique or difficult or complex. So the procedure is simple. So first, the natural thing is that determine the number of bits. Accordingly determine number of flip flops, type of flip flop, what flip flop we are going to use, and excitation table of flip flop, and simplify using Karnaugh map. இதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் n bits எத்தனை பிட்ஸ்னு பாருங்க, அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னு பாருங்க, அப்புறம் வாட் ஃபிளிப் ஃப்ளாப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் பாருங்க, அப்புறம் draw the excitation table and simplify using Karnaugh map. Okay, so this is what the procedure is. Shall we move on to the design, my dear friends? Yes. We are going to start with, we are going to design a 3-bit counter. நேத்து பார்த்தா அதேதான் 3-bit counter, and we are going to use JK flip flop. So what is the 3-bit counter? It is going to have 3 bits. Basically n is equal to 3, and it is expected to count from say 0 1 ஆகும். So 1 ல இருந்து 2, 2 ல இருந்து 3, 3 ல இருந்து 4, 5, 6, 7, again 0. So what is the meaning? 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. இந்த சீக்வன்ஸ்ல நாம கவுண்ட் பண்ண போறோம். இப்போ ஃபிளிப் ஃப்ளாப்பை வச்சு எப்படி கவுண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நேற்று இதுக்கு தான் நம்ம டி ஃபிளிப் ஃப்ளாப் வச்சு பார்த்தோம். அதுக்கு நிறைய இந்த சீக்வன்ஸ்லேயே நம்ம ஆக்சுவலி இன்டர்பிரேட்டிங் இந்த சீக்வன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே, அப்படி இப்படி அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா எதுவுமே இருக்காது. இன்ஜினியரிங்ல எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்கு, எல்லாத்துக்குமே சொல்யூஷன், அனாலிட்டிக்கல் சொல்யூஷன் ஆர் so clearly defined. We can take the analytical solution and work on it, you'll get the answer. Fine. Of course those analytical solutions came from a interpretation, that is different thing. Okay, so we'll go one by one the procedure today. So we are going to use JK flip flop, there's no doubt in that. There is going to be 3 number of bits here, so obviously we require 3 flip flops, that you know, right? So you'll be requiring 3 flip flops, 3 flip flops, JK for A, for B, C. Let the 3 flip flops be named ABC. So accordingly this will be JA,
KA, JB, KB, JC, KC. Right? Right. And this will be QA, this will be QA bar, this will be QB, this will be QB bar, this will be QC, this will be QC bar. Right? And clocks, let us take it as a positive edge trigger clock. So this is the skeleton of the design. இதில் நம்ம wiring connectionலாம் இப்போ கொடுக்க போகிறோம். இந்த wiring connectionலாம் எப்படி கொடுப்போம் connection diagram வச்சு கொடுப்போம். அந்த connection diagram எது decide பண்ண போகுது, நம்ம பண்ற design decide பண்ண போகுது. Okay, so this is the skeleton. A flip flop, B flip flop, C flip flop. The type is JK. So JA, KA, JB, KC, JB, KB, JC, KC. Okay, so accordingly you can take this as QA, QB, QC. இப்படி இருந்தா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகேவா? Shall we proceed? Shall we proceed? Yes. So since we are okay with the number of flip-flops, type of flip-flop, number of bits, we are going to form a table which is called as transition table. Transition table. What is this transition table? Yes. Now take up QC, QB, QA, QC, QB, QA. இதுதான் இப்போ present state. Otherwise you can also mention present state and next state. Okay. Present state, next state. What is present state and next state? I'll come back to it. QC, QB, QA. So next state will be QC plus, QB plus, QA plus. அப்படிதானே அப்படிதான் இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு மாறதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் டேபிள். என்ன மாறுது கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வரலாமா? 0ல இருந்து 1i, 1ல இருந்து 2i, 3, 4, 5, 6, 7, 0. இப்படிதான் நம்ம பார்த்தோம். So 0னா என்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. So what is the meaning? 0 present state இருந்துச்சுன்னா next state is 1. கரெக்டா? Next state 1 is present state இருந்துச்சுன்னா 2 is next state. 2 present state இருந்துச்சுன்னா 3 is next state. 3 present state இருந்துச்சுன்னா 4 is next state. 4 present state இருந்துச்சுன்னா 5 is next state. 5 present state இருந்துச்சுன்னா 6 is next state. 6 present state இருந்துச்சுன்னா 7 is next state. 7 present state இருந்துச்சுன்னா 0 is next state. இதான sequence. அதான் transition table. From one state to other state. From one state to other state. So transition table. So we are quantifying it bitwise. QC, QB, QA. 3 பிட். ஒவ்வொரு பிட் தனித்தனியா தான். ஒரு flip flop ஒரு பிட்ல தான் வர்க் பண்ணும். ஒரு flip flop ஒரு பிட்ல தான் வர்க். 3 பிட் ஒரே flip flop 3 பிட்லயே வர்க் பண்ணாது. அதனால தான் நம்ம 3 flip flop எடுத்தோம் டிசைன்ல. A flip flop, B flip flop, C flip flop. சரியா? சோ நம்ம என்ன எழுத போறோம் இப்போ? அந்த டிரான்சிஷன் டேபிள் எழுத போறோம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னது. டிரான்சிஷன் டேபிள் நம்ம ஃபில் பண்ணவே ஆரம்பிக்கல. பாருங்க. 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1. Is it clear? Is it clear, my dear friends? Is it clear? பாருங்க. ஓகே. இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். மீனிங் புரிஞ்சுப்பீங்க போக போக. Is it clear? Is it clear, my dear friends? Is it clear? பாருங்க. இப்போ 0 0 0 present state. அப்ப next state என்ன? இந்த கவுண்ட் என்ன பண்ணும்? 0ல இருந்து அந்த கவுண்ட் எதை கவுண்ட் பண்ணும்? எந்த இடத்துக்கு போகும்? 0ல இருந்தா 1 போகும். 0 0 1. சரியா? அதான் next state.
1ல இருக்கும்போது எங்க போகும்? 2க்கு போகும். 2ல இருக்கும்போது எங்க போகும்? 3க்கு போகும். 3ல இருக்கும்போது 4க்கு போகும். 4ல இருக்கும்போது 5. 5ல இருக்கும்போது 6. 6ல இருக்கும்போது 7. 7ல இருக்கும்போது 0. அதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? 0வா இருக்க QC 0வாவே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்ல. 1ஆ இருக்க QC 1ஆவே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்ல. 0வா இருக்க QC 1 ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டேட்ல. செட் ஆயிருக்கு. அந்த C flip flop செட் ஆயிருக்கு. புரியுறதா இப்போ? இன்னொரு ஆர்பிட்ரரி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கலாமா? இது எடுத்துக்கலாமா? 1ஆ இருக்க QA 0 ஆயிடுச்சு QA பிளஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்ல ரீசெட் ஆயிடுச்சு. இன்னொரு எடுத்துக்கோங்க. 0வா இருக்க QB 1 ஆயிடுச்சு QB பிளஸ் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளாக்ல அந்த ஃபிளிப் ஃப்ளாப் செட் ஆனதுனால இப்படி ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அண்டர்ஸ்டுட் தி மீனிங்? கான்செப்சுவலா புரிஞ்சுதா? ப்ராப்ளம்ல எங்க இருக்குன்னு புரியுதா? அனாலிட்டிக்கல் சொல்யூஷன் சோ சிம்பிள். QA QB QCங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச பைனரி ஆர்டர். கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வச்சு நெக்ஸ்ட் ஸ்டேட் போட்டோம். ஆனா அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? திஸ் இஸ் டேபிள் இஸ் கன்வேயிங் டு அஸ் சம்திங். வாட் டஸ் இட் கன்வே? 1ஆ இருந்த QB இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. பிரசன்ட் ஸ்டேட் 1ஆ இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேட் 0. வாட் இஸ் தி மீனிங்? அந்த கிளாக்ல அந்த இன்ஸ்டன்ஸ்ல அந்த B flip flop ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க 1ஆ இருந்த QB 1ஆவே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிச்சு அந்த 1. பிரசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவல் ரீடைன் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்புறம் இங்க வாங்க ஏ பிரசன்ட் ஸ்டேட்டா இருந்தது 1 ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சு A flip flop. அதான் மீனிங். ஓகே ஃபைன். எஸ். We'll rub all those things which are done for our understanding. Then we'll proceed. This is the transition table, my dear friends. Still it is not over. ப்ரொசீஜர்ல டிரான்சிஷன் டேபிள் சொல்லவே இல்லையே, இப்ப போய் எழுதிருக்குமே அப்படின்னா டிரான்சிஷன் டேபிள் ப்ரொசீஜர்ல வரல. ஏன்னா அது கொஷின்ல சொல்லியிருந்தாங்க சீக்வன்ஸ் இல்லையா? 0 to 1, 1 to 2 அதான் எழுதியிருக்கோம். அந்த கொஷினை இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஆனா ப்ரொசீஜர்ல எக்ஸைட்டேஷன் டேபிள்னு ஒன்று சொன்னோம். ஞாபகம் இருக்கா? எக்ஸைட்டேஷன் டேபிள்னு சொன்னோம். எக்ஸைட்டேஷன் டேபிள்னா என்ன? எக்ஸைட்டேஷன் டேபிள்னா என்ன? இந்த டேபிளை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பிரசன்ட் ஸ்டேட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் பக்கத்துல எழுதியிருக்கோம். பிரசன்ட் ஸ்டேட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் பக்கத்துல நம்ம எழுதி எந்த டேபிளை பார்த்தோம்? We have seen something called as excitation table, which talks about for a transition of present state of Q to next state of Q plus நான் என்ன இன்புட் கொடுத்தா இந்த டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன் டேபிள். எக்ஸைட்டேஷன் input table. So for transition from state of Q to Q plus, what inputs I need? That is your excitation table. It is unique for 4 different flip-flops. Okay, JK flip-flop appo nam eduthu porom. What is the excitation table of JK flip-flop? These two can have 4 combinations. Right? So what is the input of JK flip-flop in excitation table? That you know already. We have seen it in the last class. If you don't remember also, no problem. Take your notes and check. You'll be getting the table this way. Okay, this is the excitation table. For getting a transition from this present state to this present state, next state, you need to give this input in the JK inputs to make it happen. That's excitation table. Q ல இருந்து Q plus போனோம்னா JK என்னவா கொடுக்கணும்? அதுதான் excitation table. Was it clear? நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த டிரான்சிஷன் டேபிள்ல பாதி நம்ம பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம்க்கு Q plus மாறுது. Q plus மாறுது. இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு, ரெண்டு ஒன்னு நான் சொல்றேன். எப்படி? இல்ல 0 1 ஆறுது, இல்ல 0 0வாவே இருக்கு, இல்ல 1 1 ஆறுது, 1 1 0 வருது. அதானே இந்த ஃபுல்லா எழுதியிருக்கோம். 0 0வா இருக்கு, 0 0வா இருக்கு, 0 0வா இருக்கு, 0 1 ஆயிடுச்சு, 1 1ஆவே இருக்கு, 1 1ஆவே இருக்கு, 1 1ஆவே இருக்கு, 1 0 ஆயிடுச்சு, முடிச்சு. எல்லாமே சம பண்ணி அந்த இருக்கு பாருங்க. இப்படி டிரான்சிஷன் நடந்துச்சுன்னா JK ஓட இன்புட்ஸ் என்னவா இருக்கணும்? அதை நம்ம இங்க எழுத போறோம், லிஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதை நம்ம கொஞ்சம் ஓரமா எழுதி வச்சுக்கலாம். நான் இப்ப அழிக்கிறேன். அழிச்சிட்டு நான் JK இன்புட்ஸை கண்டுபிடிக்க போறேன் இல்லையா? So transition table with the table is going to be extended with flip-flop inputs. So that will be the table now. So you have 3 flip-flops. One flip-flop has got 2 inputs. So you will be having JC, KC, JB, KB, JA, KA.
Let me make the table more clear to you. Okay, is it clear? Excitation table எங்க எழுதி வைக்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? Q Q plus J K 0 0 0 1 1 0 1 1 எழுதணும் இல்லையா? What is the excitation table? Inputs flip flop input 0 1 X X X X 0 1 இதுதான் sorry 1 0 my dear friends I did a mistake 1 0 அதான் excitation table of JK flip flop. அது உங்களுக்கு தேவை இப்போ plot பண்ணும்போது தேவை 0 1 XX XX 1 0 மறக்கவே கூடாது இதெல்லாம். So we are going to find out individually what are the J and K inputs for this transition from this present state to next state. இத்தனை கம்பார்ட்மெண்ட் பிரிக்கிறது நிறைய நம்பர்ஸ் வரும், அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி பார்க்கறதுக்காக இத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, is it clear my dear friends? Yes, can we do? Shall we start? Yes. பாப்போம் பாருங்க, ஒன்னொன்னா பார்க்கணும். Listen to me very carefully my dear friends. We'll take first column. It talks about C. Present state of C, next state of C. 0 has become 0. 0 is made 0 is 0 here. For 0 0 JK should be 0x. அங்க தானே இருக்கு, கவனிக்கிறீங்களா? பாருங்க, keep listening, you'll understand it better. Okay, 0 0 again 0x, 0 0 wow 0x, 0 1 for 0 1 it is 1x, 1 1 1 1 it is x 0, 1 1 again x 0, 1 1 x 0, 1 0 1 0 x 1. Got it? So C is making a transition from this present state to this next state, for which the C flip flop or the JK inputs should be in this fashion to make this happen. Is it clear? We'll also go to B, then we compare, we'll understand it better. Second column 0 0 0 0 0x, 0 1 1x, 1 1 x 0, 1 0 x 1, 0 0 0x, 1 1 x 0. நான் இங்க பார்த்து போடுறேன், புரியுதா? நான் இதை ஃபாலோ பண்றீங்களா? திருப்பி போடுறேன் பாருங்க. JK JB K B flip flop நான் திரும்பவும் போடுறேன் பாருங்க. B flip flop திரும்பவும் போடுறேன். I will take time to take from there, derive there, to make you understand that I am going to the excitation table each time and getting it. Okay, 0 0 0 0 is 0x, 0 1 0 1 is 1x, 1 1 1 1 is x 0, 1 0 1 0 is x 1, 0 0 0 0 is 0x, 1 0 1 0 1 0 1 is 1x, 1 1 1 1 is x 0, 1 0 1 0 is x 1. Got it? B over. Last column. A 0 1 0 1 is 1x, 1 0 1 0 is x 1, 1 0 1 0 1 is 1x, 1 0 1 0 is x 1, 0 1 0 1 is 1x, 1 0 1 0 is x 1, 0 1 0 1 is 1x, 1 0 1 0 is x 1. Got it? So this is the transition table with the flip-flop inputs. So in the transition from present state to next state நடக்கணும்னு சொன்னா என்னோட A flip flop, B flip flop, C flip flop நம்ம வரைஞ்சோம் இல்லையா, நம்ம skeleton நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த flip flop ஓட JK inputs இந்த fashionல தான் இருக்கணும். And that is the meaning. அந்த flip flop ஓட JK inputs இந்த fashionல தான் இருக்கணும். Okay, என்ன பண்ண போறோம் இப்போ? நம்ம excitation table முடிச்சிட்டோம். Last of the procedure, fifth is simplify using corner map. தனித்தனியா JCக்கு, KCக்கு, JBக்கு, KBக்கு, JAக்கு, KAக்கு we have to solve using corner map.
to find out the simplified expression in terms of inputs. அதான் இந்த skeletonல போய் connect பண்ணணும். அதான் procedure. Looks so interesting, right? Fine. So what we are going to do now is next state maps. இங்க இடம் இல்லை, பட் இதுதான் நம்ம பண்ண போறோம். இதை நான் ரீடைன் பண்ணணும். நீங்க எதையும் அழிக்க வேண்டாம். உங்க நோட்புக்ல போடணும்னா நான் போர்ட்ல போடுறதுனால அழிக்க போறேன். அதனால don't take it that you need to rub anything during this. Okay, you need not do anything. This is the most important part which you require. So I'm going to retain this now, and I'm going to plot a corner map. I'll just do the skeleton here so that எதெல்லாம் நான் retain பண்றேன்றதை நீங்க பாத்துக்கோங்க. நான் JC-க்கு மேப் போட போறேன். JC-க்கு next state map போட போறேன். அப்ப எப்படி இருக்கும்? 8 பிட் இல்லையா? So 3 variable corner map இப்படி போட போறேன். இன்புட்ஸ் வந்து இதான் இன்புட்ஸ் QC QB QA 0 1 2 3 up to 7 இருக்குல்ல, 0 1 2 3 4 5 6 7 இதான் இன்புட்ஸ். ஸோ இது வேணும். அது என்னவா மாறுதுங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. அதான் மாறினதுக்கு தான் இன்புட்ஸ் எடுத்தாச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலா JK இன்புட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் இல்லையா? என்ன அதாவது இந்த இன்புட்ஸ் இருக்கணும். இந்த பிரசன்ட் ஸ்டேட்டுக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் மாறணும்னா எனக்கு JK இன்புட்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் மேப் கிடையாது, இது JC மேப், இன்புட் மேப். ஓகே, ஸோ இதுதான் உள்ள மார்க் பண்ண போறோம். 0 0 0 1 0 0 0 1 x x x x x x x x மாற போறோம். ஸோ இந்த டேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த டேபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐம் கோயிங் டு ரப் திஸ் டு மேக் ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஃபைண்ட் அவுட் தி JC மேப். யூ காட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? காட் இட்? ஏன் இது அழிக்கிறாரு அப்படின்னு நீங்க டவுட் வந்துடக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன். இதை இங்க எழுதிக்கிறேன். போர்டில் இடம் இல்லாததுனால இந்த டிரான்சிஷன். ஓகே, yes, can we go to the map now? Yes, ஆறுத்துக்கும் 6 மேப் போட போறோம். first JC map. ஓகே, so 3 variable map. The inputs are, இந்த பக்கம் நான் QC எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் QB, இந்த பக்கம் QA இருக்கு. சரியா? So 0 0 0 1 1 1 1 0. இது 0, இது 1. Okay, so 0 1 2 3 4 5 6 7. Got it? என்ன இருக்கு? 0 0 0 1 x x x x. Got it my dear friends? Got it? என்ன ஈக்குவேஷன்? நான் இப்பவே சால்வ் பண்ணிடுறேன். சால்வ் பண்ணிட்டு இதை அழிச்சிடுறேன் இடம் இல்லாததுனால. ஓகே, என்ன ஈக்குவேஷன்? இதை பாருங்க. இதை எப்படி பண்ணலாமா? பண்ணலாம்ல. என்ன ஈக்குவேஷன்? QB QA. So JC is equal to QB QA. So equation of JC is equal to QB QA. இதை ஓரமா எழுதி வச்சுக்கலாம். சரியா? எங்க எழுதி வைக்கலாம்? நான் அங்க எழுதி வைக்க போறேன். JC is equal to QB QA. JC. Okay, can we go to the other map? KC map. Now KC map again a 3 variable map. QC QB QA 0 0 0 1 1 1 1 0 0 1. Right? 0 1 2 3 4 5 6 7. ரைட்டா? என்ன இருக்கு பாருங்க. x KC இதோ இருக்கு.
x x 0 0 1 0. Got it. இது எப்படி மார்க் பண்ணலாம், எப்படி மேப் பண்ணலாம், இதை மேப் பண்ணலாம். Again QB QA. Oh, this is also same. KC is equal to QB QA. QB QA. Okay. Yes. Can we rub it? We'll go for JB map. JB map. JB map again a 3 variable map. QC, QB, QA. 0 0 0 1 1 1 1 0 0 1. Okay, 0 1. 0 1. So this is 0 1 2 3 4 5 6 7. Okay, okay my dear friends, JB map there. 0 1 XX 0 1 XX 0 0 1 XX 0 1 XX. எப்படி பிளாட் பண்ணலாம், எப்படி குரூப் பண்ணலாம், நாலுதையும் குரூப் பண்ணலாம். நாலுதையும் குரூப் பண்ணா இந்த ரெண்டுத்துல B போயிடும். So JB is equal to QA. So JB is equal to QA. JB is equal to QA. Got it? Yes. We'll move further for KB map. KB map. Again a 3 variable map. QC, QB, QA. Zero, 1, 2, 3, 4, 5, 6, 7. The KB map. XX10, 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 XX10. எப்படி பிளாட் பண்ணலாம், இதை மேப் பண்ணலாம், இதை குரூப் பண்ணலாம். Again same story. KB is equal to QA. So KB is equal to QA. Got it? We'll go to JA map. We'll go to JA map. Again a 3 variable map. QC, QB, QA. 0 0 0 1 1 1 1 0 0 1 0 1 2 3 4 5 6 7. 0 1x x1 1x x1 1x x1 1x x1. Got it? Got it. So எல்லாத்தையுமே group பண்ணலாம். So JA is equal to 1. So JA is equal to 1. Got it? Got it. We'll go to the last one now. KA map. We'll go to the last one, KA map. KA map. Again a 3 variable map. Take QC here, QB, QA here. 0 0 0 1 1 1 1 0 0 1 0 1 2 3 4 5 6 7. X1 1x X1 1x X1 1x X1 1x. எல்லாத்தையுமே group பண்ணலாம். Again KA similar story. KA is equal to 1. KA is equal to 1. So these are all the input equations which you should concentrate for realizing the counter expression. I'm going to rub all these tricks now and list all those equations now in the center stage. Bring all those equations to the center stage. I'm going to rub this now. So let us take the equations to the center stage. JC is equal to QB QA. KC
is equal to QB QA. JB is equal to QA. KB is equal to QA. JA is equal to 1. KA is equal to 1. So let us rub all those things. So these are all the equations which we got after simplifying the K-maps. So now we'll go to the skeleton of the structure which we had already, but we rubbed it for our convenience. We'll take the first flip-flop. We'll make the flip-flop smaller. Since we don't have space here, we'll make the flip-flops smaller. Okay. So these three are the three flip-flops of interest. A flip-flop, B flip-flop, C flip-flop. J, A, K, A, J, B, K, B, J, C, K, C. In outputs, QA, QA bar, QB, QB bar, QC, QC bar. Got it? Clock, clock, clock. இதாங்க நம்ம flip flop. இதுல என்ன கொடுக்க போறோம், நமக்கு இது என்ன வரும்னு தெரியும். இது 0 0 0 இருந்தா இது 0 0 1 ஆகும்ன்றது நமக்கு தெரியும். சாரி, இப்படி சொல்லணும். அது 0 0 0 இருந்தா இப்படி தானே எழுதணும். எப்படி எழுதணும்? QC QB QA இப்படி தானே எழுதணும். இதான் least significant bit. QC QB QA அப்படி எடுத்துக்கணும். இப்படி ரிவர்ஸ் 0 0 0 இருந்துச்சுன்னா 0 0 1 மாறு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 0 0 1 இருந்துச்சுன்னா 0 1 0 மாறுன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு QA தெரியும், QB தெரியும், QC தெரியும். அடுத்தடுத்த கிளாக்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியும். அப்படி QA QB QC அடுத்தடுத்த கிளாக்ல அப்படி வரணும்னா நான் J என்ன கொடுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த ஈக்குவேஷன். அதுதான் இந்த ஈக்குவேஷன். K என்ன ஈக்குவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு, அதான் இந்த ஈக்குவேஷன். என்ன பண்ணலாம், தெரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு முன்னாடி இன்புட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாக் இல்லையா, இது வந்து சின்க்ரோனஸ், இது வந்து சின்க்ரோனஸ் கவுண்டர். அதனால எல்லா கிளாக்கையும் எடுத்து முதல்ல டைரக்டா கொடுத்துருங்க. எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் ஒரே நேரத்துல எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும். கிளாக் இஸ் given. ஓகே, இதெல்லாம் பெரிய பெரிய டாட் வச்சுக்கோங்க, thinking that it is connected, because too many connections will be there in some problems. So you should always use optimum information out of the circuits. டாட் வச்சுக்கோங்க. yes 1 J and K is going to be 1. J and K is going to be 1. கொடுத்தாச்சா? J K 1 கொடுத்தாச்சு. JB KB அது வந்து QA. கொடுத்தாச்சா? So simple, right? JC KC. இப்ப கவனிங்க. QB QA. QB எங்க இருக்கு? QB இந்த இருக்கு. QA எங்க இருக்கு? QA இந்த இருக்கு. எடுத்துட்டு வாங்க வெளியில. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வாங்க வெளியில. எடுத்துட்டு வாங்க வெளியில. QB இந்த இருக்குல்ல, and QB.QA QB.QA JC. இதையே எடுத்து KC-க்கும் கொடுக்கணும். JC is QB QA, KC is QB QA. நான் கூட அழகா வரைகிறேன் பாருங்க. ஓகேவா? இதுக்கு முதல்ல வரைஞ்சதே பரவாயில்லங்கிறீங்களா? ஃபைன். ஸோ பாருங்க, QB QA டாட் அண்ட் எடுத்து JC KC கொடுத்தாச்சு. இவ்வளவுதான். இந்த சர்க்யூட் காம்பினேஷன் கொடுத்து இங்க 1 கொடுத்து கிளாக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா QA QB QC என்ன பண்ணும் தெரியுமா? 0 0 0 0 0 0 அடுத்து 0 0 1 அடுத்து 0 1 0 அப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது பாட்டுக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் கொடுத்து JK flip flop யூஸ் பண்ணி இந்த கனெக்ஷன் கொடுத்து கிளாக்கை கொடுத்து இன்புட் 1 கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் ஸ்டார்ட்ஸ் கவுண்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 5 6 7 again 0 1 2 3 4 5. This is the idea. So the procedure is so simple. I'll just quickly recall within a minute.
So the procedure is, first of all, find out number of bits required, n, and find out number of flip-flops required, n, and flip-flops go same. n வந்து 3 இருந்தா 3 flip-flops, n 2 இருந்தா 2 flip-flops. அதுக்கப்புறம் go to the transition table according to the problem, and for the transition table go to the draw the with the help of the excitation table, draw the input equations, simplify the input equations using Karnaugh map, and after the input equations fill the skeleton of the structure. So this is the procedure. Looks so interesting, right? Fine. இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். excitation table of JK flip flop நம்ம யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஸ்ட்ரக்சர். இதே ப்ராப்ளம்க்கு excitation table of வேற ஒரு flip flop யூஸ் பண்ணீங்கன்னா வேற ஒரு flip flopல இந்த ஸ்ட்ரக்சர் வரும். Is it clear? Yes. We'll come back to that after a small break.